கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக ஐயோ, கொடுத்தான், என்ன பண்றது? ஊருக்காக கொடுத்தான். சார் கம்மன் இருங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. வாங்கட்டும், எல்லாரோட ஃபேன்ஸ் தான், எல்லாருக்கும் நன்றி. ஹாய். வாய் மூடுங்க சார். ஓடியாது போடி, சாரி மேடி. நான் என்ன வேணா பேசுவேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? கேட்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். குழந்தை வேற தனியா வீட்ல இருக்கு சார். குட்டி வேற சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. இங்க வந்தது அப்பாக்கு தெரிஞ்சா அவர் வேற என்ன கண்ணாபினான்னு கத்துவாரு சார். வாங்க சார். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, வேற பத்தி கவலைப்படுறீங்களே, என்ன பத்தி கொஞ்சம் தூண்டு நினைச்சு பாத்தீங்களா? யாரோ தானே உங்களுக்கு. ஆஹா, ஹரி சார் போதையில இருக்கிற மாதிரி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாரு போலயே. பவி, இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் மேடி கூட பைக்ல போயிடுறேன். நீ கேப் புக் பண்ணிட்டு இவரை அழைச்சிட்டு வந்துரு. நான் முன்னாடி போய் குழந்தைய பார்க்கணும் பவி, சரியா? ஐயோ, ஹரிசாரி மேடத்தையும் ஒன்னா வைக்கலான்னு பார்த்தா இவங்க இப்படி சொல்றாங்க. பவி, இதுதான் சரியான டைம். அவங்க விட்டுட்டு நம்ம கிளம்புவோம். வா போலாம். மேடம் மேடம் மேடம், நீங்க ஹரிசாரை அழைச்சிட்டு வாங்க. அவரு இப்ப இருக்க நிலைமையில உங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் மேடம். நான் பவி வீட்டுல விட்டுட்டு போறேன், அவங்க குழந்தைய பாத்துப்பாங்க. சொல்லு பவி. ஆமா அத்தை, அதான் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம நான் வீட்டுக்கு போலனா சந்தோஷ் வர கோச்சுப்பான். நான் வீட்டுக்கு போய் குழந்தைய பாத்துக்கிறேன். உங்களுக்கு கேப் புக் பண்ணிடுறேன் அத்தை. நீங்க ஹரி சாரை கூட்டிட்டு வந்துருங்க. என்ன பவி, இது பாரு, விளையாடாத. நான் எப்படி இவரை அழைச்சிட்டு வருவேன்? ஓஹோ, அப்படியா? என்னோட வீடு வரைக்கும் கூட வரமாட்டீங்களா? ஏன் மேடம், அவ்வளோ மோசமானவனா? அவ்வளோ மோசமானவனா? சொல்லுங்க. பவி, என்ன கேப் புக் ஆயிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ்ல வண்டி வந்துரும். ஆமா மேடம். என்னால எப்படி பவி இவரை கூட்டிட்டு வர முடியும்? மேடம், நாங்க என்னன்னா அவர் இன்னும் அலம்பல் பண்ணுவாரு, உங்களுக்கு தான் கட்டுப்படுவாரு. அதுவும் இல்லாம பர்த்டே அன்னைக்காவது வீட்டுக்கு சீக்கிரம் போலாம்னு நினைக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடி, வா போலாம். மேடி, பத்திரமா வந்துருங்க அத்தை. சமாளிக்க முடியாது இவரை. பவி, பவி, பவி நில்லு, என்ன இப்படி தனியா விட்டுட்டு போகாத பவி. பவி, சொல்றத கேளு. பவி, பவி, நான் எப்படி இவரை தனியா கூட்டிட்டு வருவேன்? பவி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், ஐயோ, ச்சே. என் நிலைமைய பாருயா. ஒன்ன மாதிரிதான் நானும். நீயும் தனியா நிக்கிற, நானும் தனியா நிக்கிறேன். டூ சோலோ பெர்ஃபார்மன்ஸ். அது எப்படி? சார், 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? உங்களை எங்க எங்க தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? I am feeling the ஷேர் பண்ணிட்டு. இப்பதான் தெரியுது இந்த குடிகாரங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. மேடம், அப்படி 19 குறை சொல்லாதீங்க எல்லாரையும்.
எங்க பாதி பேர் பொண்டாட்டி தொல்லை தாங்காம தான் குடிக்கிறாங்க. Am I right? ஐயோ உளராதீங்க, சும்மா இருங்களேன். சார் 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 டாக்ஸி டாக்ஸி, இருங்க இருங்க இருங்க, கேப் வந்துருச்சு சார், வாங்க போலாம், வீட்டுக்கு போலாம். கேப்பா? எனக்கு கால் செத்தவனுக்கு தான் கால் டாக்ஸி. நான் சின்னம் கொண்ட சிங்கம், கால்நடையா தான் வருவேன். சார் எனக்கு வர ஆத்திரத்துக்கு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. குடிகாரனெல்லாம் வண்டியில ஏத்த முடியாதுமா, வேற வண்டி. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. டாக்ஸி டாக்ஸி. ஐயோ ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஐயோ ஹரி சார், எப்படி நான் இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்? எல்லாம் இந்த பவியால தான். பவிக்கு பேச. ஹரி சார் இன்னும் இல்லைங்க சார். ஹரி சார் எங்க போறீங்க? ஹரி சார், இந்த பவியால தான் எல்லாமே. ச்சே. ஹலோ ஹலோ பவி. சொல்லுங்க அத்தை. ஹரி சாரோட தொல்லை தாங்க முடியல பவி. ஐயோ இது பாரு, டாக்ஸியும் போயிடுச்சு பவி. என்னத்த சொல்றீங்க? அடம் பிடிச்சிட்டு இருக்காரு, ரோட்ல வர மாட்டேங்கிறாரு. நீ திரும்ப இங்க வந்துரு பவி. சாரி அத்தை, கோச்சுக்காதீங்க. திரும்பி வர முடியாது. ஆட்டோ பிடிச்சாது வந்துருங்க அத்தை. ஆட்டோ நடந்து வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு பவி. ஏன் இப்படி பண்றாரு? குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? இதோ நான் தான் வச்சிருக்கேன் அத்தை. சரி நீ குழந்தைய பாத்துக்க. சரிங்க அத்தை. ஹரி சார். ஹரி சார். ஹரி சார். ஹரி சார். ஹரி சார். என்ன சார் வேணும்? ஹரி சார். என்ன ஹரி சார். வேணும் கேளுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. சரி வாங்க சார், வீட்டுக்கு போலாம். ஸ்ட்ராபெரி சாப்பிடுங்க. ஸ்ட்ராபெரி இருக்கு? இல்ல சார், சார், வேற ஏதாவது சார். வேணுமா? ஸ்ட்ராபெரி ஐயோ, இல்லையா? ஹரி சார். இல்ல சார். ஹரி சார் இத பாருங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் இருந்தா மேடம் கொடுங்க. மேடம் நீங்க வாங்கிட்டு வாங்க, நான் முன்னாடி பாடி சார். போயிட்டே இருக்கேன். எவ்வளவு ஆச்சு? 60 ரூபா மேடம். கொடுக்குறேருங்க. ஹரி சார் நில்லுங்க. ஹரி சார் நில்லுங்க. நில்லுங்க ஹரி சார். கண்ணு குட்டி தெரி வந்து கண்ணு குட்டில. ஹரி சார். ஹரி சார் நில்லுங்க. ஹரி சார். ஹரி சார் யார் வர்றாங்க? நில்லுங்க சார். வாங்க வாங்க. ஹரி சார் ஆ, எங்க போறீங்க? வீட்டுக்கு வாங்க. இந்தாங்க ஐஸ்கிரீம். ஓகே தேங்க்யூ. வாங்க. சார் வாங்க சார், வீட்டுக்கு யோ. போலாம். இங்க வா. எங்கயா போற? குட் மார்னிங் சார். யோ, என்ன குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கேன். என்னத்தையா குடிச்ச? இத்தனை நாத்தம் நாடுது. வேறெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபுல்லா குடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? சார் வாங்க சார் ப்ளீஸ், இல்ல வீட்டுக்கு மேடம், போலாம். ஐஸ்கிரீம் சாப்பாடு எப்படி வர சொல்றீங்க? போலீஸை பார்த்தது பயந்துட்டீங்களா? எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அங்க என்ன சத்தவங்க? ஐயா, இங்க குடிச்சிட்டு ஒருத்தன் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயா. வந்து என்னன்னு கேளுங்க. ஹலோ வாங்க வாங்க சார். என்ன என்ன ஓவரா பேசுறீங்க? பேசுறான் ஐயா. ஹலோ, என்ன சார் பிரச்சனை? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பேசுவேன். என்ன கேஸ் போடுவீங்களா? போடுங்க பாப்போம். சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட். தண்ணி போட்டு பைக்கில் காரில் வந்தால் தானே பிடிப்பீங்க. நான் நடந்து தானே வரேன். ஊத சொன்னீங்க, ஊதிட்டேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? போலீஸ்காரங்களை பார்த்து திருடன் தான் பயந்து ஒழிஞ்சுப்பாங்க. எப்போ
போலீஸ் தான் பிடிக்க ஒளிஞ்சுக்குது. சார் சார் வேணாம் சார், கொஞ்சம் சும்மா இருங்க சார். குடிச்சிட்டு ஒரு அப்பாவி பசங்களை பிடிச்சி ஃபைனை போட்டு இம்சை பண்றீங்களே, உங்க பாவம் இல்லையா? குடிகாரங்களுக்கு உங்களால எவ்வளோ பிரச்சனை கேளுங்க. ஏங்க பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுறீங்க, இப்படி கண்ணு முன்னு தெரியாம குடிச்சு வந்திருக்கீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஓ, நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? பாத்தீங்களா ஐயா என்ன ஒரு பேசுறாங்க? நல்ல குடிமகனை நல்ல குடிச்சு நடந்து போயிடுறீங்க. என்னை தடுத்து நிறுத்த நீங்க தான் வெக்கப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும், அவமானப்படணும், இப்படி எல்லாமே படணும். ஓ ஹரி சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார். கவலைப்படாதீங்க மேடம், ஐ கேன் ஹேண்டில் திஸ். ஏமா அன்டயத்துல எங்கம்மா போயிட்டு வரீங்க? இவர் வேற இப்படி குடிச்சிட்டு யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு நிதானமே இல்லாம இருக்காரு. சார் சாரி சார், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம். அங்க கூல் ட்ரிங்க்னு நினைச்சு அவர் லிக்கரை குடிச்சிட்டாரு. அதான் போதை தலைக்கேறி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மிஸ்டர் போலீஸ்காரர், ஒரு ஜென்டில்மேன் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு மிஸ்ஸஸ் கிட்ட பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட பேசுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் டைரக்டா பேசுங்க. ஹரி சார் ஏமா இப்படி இருக்கவரை ஒரு கேப்ல கூட்டு வரலாம்ல, ஏன் நடந்து அழைச்சிட்டு வரீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பேக் ப்ராப்ளம். நடந்த ப்ராப்ளம் சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், நான் பேசிக்கிறேன். சார் கேப் புக் பண்ணியிருந்தேன், ஆனா கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நான் புக் பண்ணணும் சார். ஏங்க பார்க்க ரொம்ப டிக்னிஃபைடா இருக்கீங்க, இந்த நேரத்துல குடியாரோட போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு ஐயா வண்டி நிறுத்தியா? சரிங்க. ஏய் வண்டியை நிறுத்துப்பா. அம்மா இந்த வண்டியில ஏத்தி விடுறேன், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்க. யோ வா. வாங்க சார். வாயா. வாங்க ஹரி சார். ஐஸ்கிரீம் தரம் வாங்க போட்டு உட்காருங்க. வாயா. நீங்க எடுத்துக்க. ஓ. யோ, யோ, யோ. ஹலோ, வண்டி பார்த்து உட்காருங்க உட்காருங்க. மேடம். நான் உட்காருங்க. ஓகே. நன்றி சார். சரிம்மா பாத்துமா. பகலினில் தூக்கம் ஏதுதான் எங்கள் உலகம். ஹரி சார், ஹரி சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ப்ளீஸ் சார். எங்கே நிம்மதி, எங்கே ஹரி சார். அங்கே எனக்கு ஓர் இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓர் இடம் ஹரி சார். வேண்டும். அங்கே எனக்கு ஓர் இடம் வேணும். வேண்டாம். இப்ப வாய் சார், பேசாம படுத்து தூங்குங்க. விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். சாவி எங்க வச்சிருக்கேன். நான் சொல்றது கேக்குதா? நான் கிளம்புறேன். போங்க மேடம், போங்க. எப்போ நீங்க இப்படிதானே அந்த பாதிலேயே விட்டுட்டு போறீங்க. எனக்கு என்ன புதுசா? அழகிடுச்சு. போங்க போங்க. ஓ ஓ. சொன்னா கேளுங்க சார், போய் படுங்க. நீங்க சொல்லி நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் கேட்கணும்? இல்ல தெரியாம கேட்கிறேன்.
நீங்க யார் எனக்கு? நீங்க யாரு மேடம் எனக்கு? சொல்லுங்க, யாரு? சார் படுத்தாதீங்க. வீட்ல குழந்தை தனியா இருக்கா, நான் போகணும். ஆமா ஆமா, உங்களுக்காக வீட்டுல 2 பசங்க காத்துட்டு இருக்காங்க. ஒன்னு பெரியவன், ஒன்னு சின்னவன். ஆனா எனக்காக யார் இருக்காங்க மேடம்? வண்டிக்கட்ட. உள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி துள்ளி குதிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் இங்க சுத்தி சுத்தி ஓடுவேன், இந்த மாதிரி குதிப்பேன். குடிச்சா இப்படிதான் கோமாளித்தனமா நடந்துப்பீங்களா? You know why, madam? Because Tamil is my mother tongue. I'm single and young. I'm single and young. And Tamil is my mother tongue. எப்படி? இது பாருங்க, உயிர் வாங்காம போய் படுக்கிறீங்களா? போய் படுங்க. மனசும கோவம் மேடம். ஏன் சார், நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணலன்னு கேளுங்க, என்ன பண்ணலன்னு கேளுங்க. உங்க பையன் வந்து கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டீங்கல்ல. பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் பெத்தவங்களுக்கு இங்க வாழ்க்கையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் புள்ள புள்ள புள்ளன்னு அவங்களுக்காகவே தான் வாழறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்டினரி உமன். அதான் நீங்க உங்க பையன் கூப்பிட்டதும் போயிட்டீங்க. ஆமா, என் புள்ள வந்து என்ன கூப்பிட்டதும் நான் உடனே போயிட்டேன். ஏன், நீங்க என்ன நினைச்சீங்க? நான் நினைக்கிறத விடுங்க மேடம். நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு போகுது. அப்போ ஏதாவது தப்பான எண்ணத்துல இருந்தீங்களா? சரி தப்பு எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மேடம். என் பக்கம் நின்று பாருங்க, சரியா தெரியும். திரௌபதிய துகில் இருந்த துச்சாதன் கிட்ட கூட ஒரு நியாயம் இருந்துச்சு. அப்போ எல்லாமே நீங்க பிளான் பண்ணி பண்ணீங்களா? ஆமா மேடம், எல்லாம் பிளான். பக்கவா ஸ்கெட்ச் 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 ஸ்கெட்ச். உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் நடக்கணும்னு நான் இல்லை. வேலை அவன் போட்ட பிளான், அவன் போட்ட பிளான். எல்லாம் அவ்வளோ அறிவு இல்லை. வரேன், எங்கேயும் போயிடாதீங்க. என்ன சாரி என்னது? பாருங்க, நினைச்சு பாருங்க மேடம். எங்க அம்மா எனக்கு பார்த்த பொண்ணு.